நான் நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன் ரொம்ப வருஷமா. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சாப்பாடு போடக்கூடாதுன்னு சண்டைக்கு வர்றாங்க. இனிமேல் வந்து சாப்பாடு போட்டியன்னா திருடின்னு சொல்லி ஜெயிலில் பிடிச்சி உன்னைய அடைச்சி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டு வேலைக்கு போகிறேன், 4 வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன், 15,000 ரூபா சம்பளம் வரும். அதில் வந்து 8,000 ரூபா நாய்களுக்காக நான் செலவு பண்ணுறேன். மீதி பணத்தை தான் வீட்டுக்கு கொடுப்பேன். யாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது. நான் சாகுற வரைக்கும் சாப்பாடு போடுவேன். நான் நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கிறேன் ரொம்ப வருஷமா. அழகு நகர் லட்சுமி நகருக்குள்ளே சாப்பாடு போட்டுட்ருக்கிறேன். அவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சாப்பாடு போடக்கூடாதுன்னு சண்டைக்கு வர்றாங்க. என்னோடய சைக்கிள் எல்லாம் பிடுங்கி வச்சுட்டு காற்றெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து சாப்பாடு போட்டியன்னா திருடின்னு சொல்லி ஜெயிலில் பிடிச்சி உன்னைய அடைச்சி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நீ வந்து இனிமேல் சோறே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து சாகிற வரைக்கும் நாய்க்கு சாப்பாடு போடுவேன். நான் வீட்டு வேலைக்கு போகிறேன், 4 வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன், 15,000 ரூபா சம்பளம் வரும். அதில் வந்து 8,000 ரூபா நாய்களுக்காக நான் செலவு பண்ணுறேன். மீதி பணத்தை தான் வீட்டுக்கு கொடுப்பேன். என்ன வீட்டுக்காரருக்கு எனக்கு எவ்வளோ சண்டை வந்தாலும் இவ்வளோ பணத்தை தான் வீட்டுக்கு கொடுப்பேன். இப்படி தான் நான் சாப்பாடு போடுவேன். நான் இப்படி தான் இருப்பேன். ஆனால் வந்து யாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது. நான் சாகுற வரைக்கும் சாப்பாடு போடுவேன் நாய்களுக்கு. இனிமேல் சாப்பாடு போடக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இனிமேல் வந்து இனிமேல் தான் அவங்க வந்து விசாரிப்பாங்க. யார் உங்களுக்கு கம்ப்ளைன்ட் கொடுத்தது இங்க ஸ்டேஷன்ல? நான் தான் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நான் தான் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கேன். சாப்பாடு போடக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து ரோட்ல நாய் வண்டியெல்லாம் துரத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இங்கே ட்ரஸ்டியாக இருக்கிறேன். ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஃபார் அனிமல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட் விச் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, போலீஸை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு ஜெனிஃபர் அவங்களுக்கு கூட முதல்ல வந்து போலீஸ்காரங்க வந்து நீ உனக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை, நீ போடக்கூடாது அப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் சட்டப்படி வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு அங்கே நாய்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் உரிமை இருக்குது. அதோட இங்க வந்து இருக்கிறது ரொம்ப அதிகப்படியான நாய்கள் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அளவான நாய்கள் தான். ஒரு தெருவுக்கு 3 நாய் 2 நாய் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பொண்ணையும் வந்து ஹராஸ் பண்ணிருக்கிறாங்க. அது 2வது பெரிய தப்பு. அவங்களுடைய வெஹிக்கிள பிடுங்கி காத்த பிடுங்கி விட்டு அதை டேமேஜ் பண்ணி பின்னாலேயே வந்து உன்னை திருட்டு பட்டம் கட்டுவேன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை பொண்ணு வந்து அதை 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் கிடைக்காத நேரத்தில் ரொம்ப மனசு உடைஞ்சு போனப்போ ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்து எனக்கு இதை தெரியப்படுத்தினார். அதுக்கப்புறம் நான் இந்த கேஸை நான் டீல் பண்ணேன். போன தடவை 8ஆம் தேதி நாங்கள் வந்தோம். வந்து இதை முதல்ல பதிவு பண்ணோம். அவங்கள கூப்பிட்டாங்க. சப் இன்ஸ்பெக்டர் குமார் வந்து பேசினாரு. அப்போ வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி முரட்டாட்டமான வகையில பதில் சொன்னதுனால இது வந்து வேலைக்கு ஆகாதுமா, நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தேர்தல்லாம் வந்ததுனால நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு மெயினா அவங்க சொல்றது, நாங்க வந்து இவ்வளவு நல்ல ஒரு பாஷான இடத்துல இருக்கிறோம், இவ்வளவு பெரிய வீடு, இதெல்லாம் அசிங்கம் முடிச்ச மாதிரி இந்த நாய்கள் எதுக்கு இருக்குது, இந்த நாய்கள் வந்து சாப்பாடு இல்லாம சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பெரிய தடிகள் எடுத்துட்டு வந்து அதை ஹராஸ் பண்றது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பார்த்தா கொலைக்கும். அதை வச்சுட்டு பிரச்சனை பண்றது. சோ பிரச்சனைகளை இவங்களே உருவாக்கி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை கண்டிப்பா இப்ப வர்றாங்க. நாங்க இன்ஸ்பெக்டர் அம்மாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் இத சொல்லிட்டு இனிமே இதை வந்து நாங்க அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எழுதி வாங்குற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஜனநாயக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு அளிக்கப்பட்ட உரிமை வந்து தர்மத்தை பத்தி பேசலனாலும் உரிமையை பத்தி நாங்க பேசுவோம். சட்ட ரீதியா நாங்க செய்யறது சரிதான்.